அதுவும் துண்டு துண்டாக கூறு போடப்பட்டிருக்கிறார். வண்டியை தந்துக்கிறியான்னு கேட்டான். ஆமாம் வண்டி தான் தந்தேன். சரி பசங்க ஸ்கூல் போய் இதே என் பொண்ணை காணாமல் எங்கன்னு கேட்டேன். சூர்கேஸில் போட்டு வெட்டி இருக்கான். வெட்டி 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 அம்மாவை போய் 5 கிலோ கவருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ கலர் கவரு. மாமியார் சரியான கொடுமைக்காரி தேவையா. அவளை முன்ன வெளியே விடக்கூடாது, அப்படியே காலில் கூட விடுவேன். ஜட்ஜி காலில் கூட நான் விடுவேன். கரண்டி சூடு பண்ணி வச்ச மாதிரி அப்படியே கோடு 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 அப்படியே அடிச்சு இதெல்லாம் பூரா அப்படியே ரத்தமாட்டை பழுத்துன்னு மூஞ்சி கிஞ்சிலாம் கரியேன்னு கலர் மாதிரி போன மாரி தான் இருந்தது. வெயில் கைதியோட மோசமான கைதி இருந்தது. அப்போ பசங்க கொட்டையை கொடுத்து கூட செருப்பால் அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். களத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தண்ணீர் வற்றி கிடக்கும் காவிரி ஆற்றை போல கண்ணீர் வற்றி வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் காவேரி. அவரது மகள் சரண்யா என்றைக்கு கோபியை கட்டி கொண்டாரோ அன்றிலிருந்து எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்திருக்கிறது. மாமியார் சரியான கொடுமைக்காரி தேவையா. அவளை முன்ன வெளியே விடக்கூடாது, அப்படியே காலில் கூட விடுவேன். ஜட்ஜி காலில் கூட நான் விழுவேன். அவளை விடவோ கூடாது. அவள் சித்திராதை பண்ணி அவள் பணம் பேய் பிடிச்சுவேன். பணம் இருந்தால் போதும் அவளுக்கு. என் பிள்ளைய உயிரோடையே அவன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தானா கூட நான் இட்டுன்னு வந்து காப்பாற்றிருந்திருப்பேன். சரண்யாவின் உடல் முழுவதும் பழுக்க காய்ச்சிய கம்பியால் கோபியும் மாமியார் சிவகாமியும் சூடு வைத்த போதும் அவர் தாய் வீட்டுக்கு வர மறுத்தார். கடைசியில் சரண்யா துண்டு துண்டாக வெட்டப்பட்டு காட்டுக்குள் வீசப்படும் வரை அவர் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. 10வது முடிச்சு 1 வருஷம் அப்படியே வீட்டில் இருந்தது. சரி வீட்டிலே இருக்குதே வேணாம், சரி அப்படி போச்சுன்னா தான் வேலைக்கு கிழக்கு என்ன போட்டுன்ட்டு தான் வேலைக்கே கொண்டு போய் விட்டேன். நான் நூல் மில்லுக்கு தான் போயிருந்தேன். எங்கள் அண்ணாட்டு பையன் ஊர்லேருந்து இங்கே வந்து நின்னான். அவனை கட்டிக்கு போகிறான்னு சொல்லிச்சு. சொந்த நம்ம கூட பிறந்தான்னு நாங்கள் வீட்டில் ஏன்னா தண்ணி பிடிக்க சொன்னால் கூட அவன் செய்ய விட மாட்டான். எங்கள் அண்ணோட பையன் அவனே செய்வான் எல்லா வேலையும். நீ செய்ய சொல்லாத அத்தை, நான் செய்கிறான்ட்டு அதை அவன் தான் எடுத்து செஞ்சுன்னு உட்காந்தான். அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தான். அப்புறம் இங்கே இருந்தால் இங்கே வந்து கரும்பு வெட்டுறதுக்கும் போவான். இங்கே கூலிக்கு என் கூட கூட வருவான் போவான். என்ன அந்த சரி நாங்கள் கட்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். எங்கள் அண்ணன்கிட்டையும் சொல்லிட்டோம். எங்கள் அண்ணனும் ஒத்துக்கினாரு, நாங்களும் ஒத்துக்கணும். நாங்கள் கொடுக்க மாட்டோம் வேணாங்கனாலாம் நான் எதுவுமே சொல்லலை பிள்ளைக்கு. சரண்யாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்ற போது சரண்யாவின் உடல் என அங்கு வைக்கப்பட்டிருந்தது இந்த சின்ன பார்சல் மட்டும்தான். மீத உடல் எங்கே என்று அத்தனை பேரும் அதிர்ச்சி விலகாமல் அந்த இறுதிச் சடங்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பசங்க கொட்டையை கொடுத்து கூட செருப்பால் அடிச்சுக்கிறான் என் அண்ணன். புள்ள அது தெரியாத புள்ள சார், அதுங்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்றிய. சண்டையில் இவன் அடிச்சுட்டு வந்துட்டா பாரு, புள்ளக்கிட்ட பொண்ணுக்கிட்ட செருப்பு கொடுத்து போய் உங்கள் அம்மாவை அடின்னு. அதுங்க பயந்துட்டு போய் அடிக்குது. அதை ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து சொன்னான். இந்த புள்ள செருப்பால் அடிச்சிச்சுமா எனக்கு சூடு வச்சு நினைக்க கத்தியால் குத்த சொல்லி எந்த புள்ளக்கிட்ட கத்தி கொடுத்தானோ தெரியல. புள்ளக்கிட்ட கத்தி கொடுத்துக்கிறாங்க குத்த சொல்லி. நெற்றியில் குங்குமம், அப்பாவி போன்ற சிரிப்பு, அப்படியே கூலிங் கிளாஸை மாட்டியதும் கோபிக்கு தனி அழகே வந்து விடுகிறது. இப்படி ஒரு போட்டோவை இன்ஸ்டாவில் பதிவிட்டால் மயங்காத பெண் இருக்க முடியுமா? அப்படி கோபியிடம் மயங்கிய 2வது பெண் தான் இந்த சரண்யா. சரண்யாவின் நினைவுகளை பத்திரமாக ஒரு மரப்பெட்டிக்குள் பூட்டி வைத்திருக்கிறார் தாய் காவேரி. சரண்யாவுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படங்களை நீண்ட நேரம் தேடிய பிறகு நம்மிடம் எடுத்து காட்டினார் அவர். அந்த ஆள்கிட்ட பேசிருக்கீங்களா? அவன் குணம்லாம் நமக்கு ஒன்றும் புரியாத குணம். அவன் ஒரு சேட்டையிலே சரியான சேட்டை. அவன் பேசத்தே ஒரு சைக்கோ மாரி தான் பேசுவான். மனுஷாளுக்கிட்ட ஒரு மாதிரியாக தான் பேசுவான். மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டான். பிள்ளைங்களை என்ன பண்ணிடுவான்ற லாக் பண்ணிட்டான் பழகுது. அதனாலே அவள் வர்றல நான் எம்மா கூட்டிமாடி வரைக்கும் இதேமாரி வீட்டிலேருந்து உள்ளேருந்து இந்தமாரி தெருவுக்கு ஈத்துன்னு வந்துட்டேன். தரன்னு அம்மா வலியோட அப்படியே அவன் மிரட்டினோடனே பயந்துன்னு உள்ளே போதா கட்சி நாம கூட்ட வரல. கடந்த 2010ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் இருக்கும் ஒரு கவரிங் நகைக்கடையில் சரண்யா விற்பனையாளராக பணிக்கு சேர்ந்திருக்கிறார். அந்த கடையின் எதிரே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் தான் எப்போதும் ஸ்டைலாக நின்று கொண்டிருப்பார் கோபி. கோபியின் முன்பு கரும்பு வெட்டச் செல்லும் கூலியான மாமன் மகனெல்லாம் ஒன்றுமே இல்லை என சரண்யா ஒரு கணம் தடுமாறி போனதுதான் இந்த அளவுக்கு அவரது வாழ்க்கையை சீரழித்து விட்டது. அந்த சமயத்தில் கோபிக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது. அதுவும் காதல் திருமணம்தான். ஆனால் அந்த பெண் கோபியுடன் வாழ மறுத்து விவாகரத்து கோரியிருந்தார்.
இப்படி ஒரு சூழலில் பருவ வயதில் தன் முன்னால் பறந்து திரியும் சரண்யாவை விட்டுவிட கோபிக்கு மனமே இல்லை. பன்னீர்செல்வம் கோல்டு கவரிங்க்கு அனுப்பியிருந்தோம் பாருங்க. அங்கே போகும்போது இது எப்படிதான் அது அவங்ககிட்ட பேசிச்சோ, அவன் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிற நம்மளுக்கு அதுக்கு நேராகவே ஒரு நாள் வீட்டில் எங்கள் அண்ணன் பையன் இங்கே இருக்கும்போது இது என்ன பண்ணிடுச்சு, வீட்டில் இந்த சர்டிஃபிகேட் எடுத்து போயிட்டுது. அது எங்கள் அண்ணன் பையன் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு நிறுத்திட்டேன். டவுட் ஆகிப்போச்சு எனக்கு. அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்கல, நீங்களும் உறுதியாக இருந்தீங்க. நாங்கள் உறுதியாக இருந்தால் அவளும் கட்டிக்கிறேன்னு உறுதியாக இருந்தா. நானும் எங்கள் அண்ணனும் கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு, கோயிலிட்டு போய் கல்யாணம் பண்ணி சாப்பாடு போட்டுக்கலான்னு ஐடியா பண்ணோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அண்ணன் பையனும் கல்யாண மண்டபத்தில் தான் வைக்கணும்னு ஒரு அதில் கொஞ்சம் தள்ளி போட்டோம் கல்யாணத்தை நாங்கள். அதெல்லாம் பேசுறீங்க அப்போ? ஆமாம், இதெல்லாம் பேசின்னு இருக்கும்போது இது நடுமதில் இந்த எப்படி தொடர்பாச்சு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. வேலை செஞ்சு உட்காந்துங்கன்னா 12-1 மணிக்கெலாம் எங்கள் அண்ணன் பையன் ஃபோன் பண்ணுறான். ஆளே இல்லை. வந்து போய் இவன் கூட இருந்தால் இவன் கூட வந்துட்டு அது ஏரிக்கார பக்கமாக வந்து இட்டுன்னு போயிட்டு போகும்போது ஆட்டோ எடுத்துன்னு வந்து எங்கே பார்த்தாலும் தேடுறோம். திருவண்ணாமலை முதல் கொண்டு தேட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படியோ அட்ரஸ் தெரிஞ்சு பேகோபத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் அப்படியே வீடு. எங்கள் அண்ணோட்டு பையனும் கூட வந்து நின்றுறான். நான் கேட்டதுக்கு இல்லை நான் வரலன்னு. நான் அப்பயும் சொல்கிறேன், நீ வரலன்னா இதார என் வீட்டுக்கு வரக்கூடாது. எழுதி வாங்கி கையெழுத்து போட்டு அவங்களும் கொடுத்தாங்க, நாங்களும் கொடுத்தோம் அவங்களுக்கு. கோபி திருவண்ணாமலையில் ஆட்டோ ஓட்டி கொண்டு வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தார். அதனால் சில நேரம் அவரிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், சில நேரம் கையில் பணமே இருக்காது. அந்த சமயங்களில் மனைவி சரண்யாவிடம் பணம் வாங்கி வருமாறு கோபியும் அவரது தாய் சிவகாமியும் வலியுறுத்தி வந்திருக்கின்றனர். ஆனால் கரும்பு வெட்ட கூலியாக செல்லும் காவேரியிடம் ஏது பணம்? 5000-10,000 புரட்டவே அவரால் முடியாது. லட்சங்களுக்கு அவர் எங்கே போவார்? 4-5 மாதம் சொன்னி எங்கள் வீட்டுக்காரு கரும்பு வெட்டுறதுக்கு போகிறதுக்காக கத்தி அடிக்கிறதுக்கு போனார் பாருங்க. இவர் பார்த்துட்டு கூட்டின்னு வந்துட்டார். அன்றைக்கி எனக்கு வேணான்னு அழுகுறேன். ஏன் கோவம் அவளுக்கு? எனக்கு கோவம். பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன்னுட்டு பொண்ணு இந்தமாரி பண்ணிட்டு போயிட்டு நம்மளை அந்த பையனை அண்ணன் பையனை அப்படி பண்ணிச்சுன்னா அவன் குடிச்சு ரொம்ப அவன் இதுவாகி போயிட்டான். உடம்பு முடியாது ரொம்ப. இந்த பொண்ணு நமக்குமாவே 1 மணி நேரம் தான் பேசினேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகி அப்புறம் வரப்போக வந்தது. அதுவாக தான் ஒரு அவங்களாம் வரமாட்டாங்க. அப்புறம் 9 மாதம் ஆச்சு. அப்புறம் 9 மாதம் ஆனால் சரி நம்ம செய்ய வேண்டிய கடமை அது. குழந்தை பிறந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்து எல்லாம் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டேன். 3ஆவது மாதம் இட்டு போகிறேன்னு இதுமாரி தான் காத்தி போகிற போகுது. நீங்கள் 5ஆவது மாதம் கூட கூட்டு போங்க, இல்லை 7ஆவது மாதம் கூட்டு போவாங்க. அது வரைக்கும் கூட இருக்கட்டும் என் புள்ள, நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். அதெல்லாம் முடியாதுன்னு அடியில் தடியிலாவே ஆகிப்போச்சு வீட்டில். இந்த எங்கள் சம்மந்தி அடிக்க, நான் அடிக்க, அவங்க அடிக்க, எங்களுக்குள்ளே சண்டை, சரியான சண்டை. வீட்டுக்குள்ளே இந்த புள்ளையா அலறுது, நான் போக மாட்டேன்னு அழுகுது. இவங்க வீட்டுக்காரனா ரோட்டில் வந்தோடனே 2 பேரும் எங்களுக்கு 2 பேருக்கு கையை அடி. அவன் என்ன அடிக்க, நான் எட்டி அவனை அடிக்கிறதுக்கு. ஆமாம், அவன் என்ன அடிச்சு கை பூரா ராத்தம் ஒழுகுது. ஊர் ஜனமே பார்க்குது தெருவை. ஆமாம், இட்டினே தான் போனாங்க அந்த ராவில். அந்த அம்மா உங்கள்கிட்ட எப்பவும் பேசியிருக்கா? அந்த அம்மா சரியா பேசாது என்கிட்ட. நான் போனாலுமே கடுங்கடுன்னு. மாமியார் சரியான கொடுமைக்காரி தேவையா. அவளை முன்ன வெளியே விடக்கூடாது. அப்படியே காலில் கூட விடுவேன், ஜட்ஜி காலில் கூட நான் விழுவேன். அவளை விடவோ கூடாது. அவள் சித்திராதை பண்ணி அவள் பணம் பேய் பிடிச்சுவேன். பணம் இருந்தா போதும் அவளுக்கு. என் பிள்ளைய உயிரோடையே அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருந்தானா கூட நான் இட்டுன்னு வந்து காப்பாற்றி இருந்திருப்பேன். குழந்தைக்கு அம்மா வத்துக்குதுன்னு போனது கூட அவங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க. அதனால நான் போனா அவங்க வீட்டில் எதையும் நான் சாப்பிட மாட்டேன். தண்ணி மண்டு கொடுத்தா கூட சும்மா ஒரு வாய் அப்படியே அவங்க பேருக்குன்னு அப்படியே சாப்பிடுன்னு சொன்னா கூட நான் சாப்பிட மாட்டேன். ஏன் நம்மளுக்கு அந்த இது வேணாம். ஆனால் அந்த புள்ள நரகத்தில் இருக்குதுன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. எப்படி? அது அழுவும் போதே நான் புரிஞ்சுப்பேன். என் பொண்ணு அழுவும் போதே புரிஞ்சுப்பேன். ஆனால் இது சொல்லவே இல்லை. அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே முழுங்கி எதையுமே சொல்லாதே மனசுலேயே வச்சு பூட்டிடுச்சு. எப்போ வீட்டுக்கு வா ஒரு நாளைக்கு என்னங்கன்னா வந்து இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு போகிறது இருந்தால் கூட காசு இதே தான் வாயில் வரும். காசு வாங்கினாலும் என்னை ரொம்ப பண்ணுறாங்கன்னு. சரண்யா கோபியுடன் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் என்பது பற்றி காவேரிக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. தனது கணவர் வீட்டார் பற்றி சரண்யா எதுவுமே சொல்லாததுதான் அதற்கு காரணம். மாறாக சரண்யாவை பார்ப்பதற்காக காவேரி திருவண்ணாமலைக்கு 1-2 தடவை தான் சென்றிருக்கிறார். அந்த சமயத்திலும் அவர் சரண்யாவின் மாமியாரால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். சரண்யாவுக்கும் கோபிக்கும் 3 பிள்ளைகள் பிறந்த பிறகும் இதே நிலைதான் நீடித்தது. பிறந்த நாள் வந்தது குழந்தைக்கு. அண்ணாவுக்கு ஒரு கோல்ஸு கேக்கெலாம் வாங்கி எடுத்துன்னு போனோம். அவங்க வந்த ஜனத்தங்களை தான் பார்க்குறாங்களா. நம்ம வாணுவோம். நம்ம ஒரு வார்த்தை கூட உங்கள் பிள்ளை. எங்கள் ஊரில் ஒரு 5 பேர், என் பையன், நான், குழந்தை போய் காலை தொட்டோன்னே அந்த பொம்பளை அப்படியே தள்ளிட்டு என் கையை உள்ளே தூக்கின்னு போயிடுச்சு. நான் அதோட எங்கள் பொண்ணுக்கிட்ட அழுதுன்னு வேணாம் நாங்கள் போகிறோம், எதா இருந்தாலும் நீ பார்த்துன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கூட அதெல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே எடுத்துன்னு ஆளுங்களை கூட்டின்னு வீட்டுக்கே வந்துட்டேன். அந்த அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க வந்து பணம் நகை அந்த இதெல்லாம் போடலைன்ற பிரச்சனை. அவங்க என்னை ஆரம்பத்திலே ஒரு 1 லட்ச ரூபா கேட்டாங்க. அவன் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தான். அந்த டைவர்ஸ் கேஸில் இருந்து தான். அந்த டைவர்ஸுக்கு என்ன 1 லட்ச ரூபா கேட்டுச்சு அந்த பொம்பளை. ஏன் நீங்கள் ஏன் கொடுக்கணுமா?
என்னை கடமாவது வாங்கி கொடுங்க, இல்லை கொடுங்க வச்சுருந்தான்னு என்னை கேட்டது. புள்ளியும் அப்போ அந்த நேரத்துக்கு போய் வாங்கன்னு ரொம்ப பண்ணாங்க. நான் ஏன்னா கூலி வேலைக்கு போகிறோம், என்னாலாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். 2-3 ஐட்டமாக கேட்டாங்க, 2-3 ஐட்டமாக இல்லைன்ட்டு அவங்ககிட்ட நான். சரண்யாவுக்கும் கோபிக்கும் இடையே கடந்த 4 மாதங்களாகத்தான் கடுமையான தகராறு நடைபெற்று வந்திருக்கிறது. கணவருடன் வாழ முடியாவிட்டால் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிடு என மகளிடம் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் காவேரி. ஆனால் சரண்யா கேட்கவே இல்லை. கடந்த 12 வருடங்களில் சரண்யாவின் மாமன் மகன் மதுவுக்கு அடிமையாகி மடிந்தும் போனான். உங்கள் அண்ணன் பையன் எப்படி இருக்காப்புல? இல்லை சார், அவன் இறந்துட்டான். எப்படி? அவன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருந்தாங்க. குடிச்சு மறுபடியும் இறந்துட்டான். அவன் இறந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நான் போனேன் எப்படின்னா கேட்பான். ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு இட்டு போயிருந்தேன். எங்கள் பொண்ணை என்னை பழி வாங்கிட்டாத்தா, என்னை பழி வாங்கிட்டாத்தான்னு அழுவான் என்கிட்ட. அவனுக்கு இப்போ ஆசை தான், ஒரே ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு. தண்ணி மொல்ல சொன்னால் கூட மொல்லக்கூடாது. விரும்பி வந்த வாழ்க்கையை எட்டி உதைத்து விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி ஒருபுறம் என்றால், மறுபுறம் கோபியை கட்டிக்கொண்டது நரகத்திற்கு ஈடாக இருந்தது. அதனால் எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டார் சரண்யா. ஒருமுறை மகளை பார்ப்பதற்காக காவேரி திருவண்ணாமலைக்கு சென்றபோது அங்கே உடல் முழுவதும் சூடு வைக்கப்பட்ட நிலையில் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தார் சரண்யா. எந்த தாயும் மகளை அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்கவே முடியாது. 3 பசங்க புள்ள வயசுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே அடிச்சு என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லிட்டு ஏந்து வீட்டுக்கு வரேன். வீட்டை வந்து நுழையில ஃபோன் அடிக்குது எனக்கு. பிள்ளைய உள்ள கது சாத்தினா அடிக்கிறான். ஒரே சவுண்டு வருது. ரோடு பூரா தெரு நெடுக்க ஜனம். பசங்க பூரா ஒரே கத்து. உள்ளே அடித்து சித்திரவதை பண்ணி சூடு எங்கே பார்த்தாலும் உடம்பு பூரா எங்கே பார்த்தாலும் வச்சு அவன் இஷ்டத்துக்கு எப்படி நினச்சானோ பூரா ஒத்து மொத்தமாக அப்படியே வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். எதுலாம் சூடு வச்சுருந்தாங்க? பூரா இந்த தொடை இந்தாண்ட பூரா எங்கே பார்த்தாலும் மேலே பூரா அங்கங்கே பட்டையாக எதால் வச்சாலும் தெரியாது. ஆனால் கரண்டி சூடு பண்ணி வச்ச மாரி அப்படியே கோடு அப்படியே அடித்து இதெல்லாம் பூரா அப்படியே ரத்தமாட்டம் பழுத்துன்னு மூஞ்சி கிஞ்சிலாம் கரியேன்னு கலர் மாறி போன மாரி தான் இருந்தது. நாங்கள் போய் இழுக்கும்போது பெட்டு மேலே தான் பார்த்து இதுமாரி பெட்டு மேலே வான்னு கூட்டா வரவே இல்லை. ஏந்திருக்க முடியல. கேட்டார சொல்லவே இல்லை. அவன் வாயை தந்து எதுக்கு சூடு வச்சேன்னு கேட்டால் வாயே திறக்கலாங்க. பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். சரி ஆஸ்பத்திரி போய் வந்து மருந்து மாத்திரை வாங்கிட்டா எங்கே இட்டு போயிடுவோன்னு கூட உட்காந்துக்கினாங்க. அவங்க ஆத்தா கீழே உட்காந்திங்கன்னா கட்டில் கீழே, அவன் ஏறி மேலே உட்காந்துக்கினான் கூட. பொண்ணு வெளியில் வந்துச்சுன்னா உண்மையெல்லாம் சொல்லிடும். ஆமாம். கணவரும் மாமியாரும் சரண்யாவை இத்தனை தூரம் கொடுமைப்படுத்திய பின்னரும் சரண்யா வீட்டிற்கு திரும்பி வர மறுத்தார். கடைசி வரை இந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்து விடுகிறேன் என அவர் கதறி அழுதிருக்கிறார். அதற்கு காரணம் பிள்ளைகள்தான். மறுநாள் அவங்க அத்தையை வர சொல்லி நாத்தனார் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போச்சு. நான் 2வது உள்ளே போனேன் பாருங்க. நான் என்ன பண்ணேன், பரன்னு பிடிச்சி ஈத்துன்னு வந்தேன். அது எந்த வழியாக இருக்கட்டும் நீ என் ஊட்ட வந்து சேர்ந்து ஈத்துன்னு வந்தோம். வெளியே இட்டுன்னு வந்தேன் ரோட்டுக்கு. அதுமாரி ரோட்டுக்கே ஈத்துன்னு வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா தெருவில் வந்து நின்றுக்கணும். அதுக்குள்ளே அந்த பொம்பளை அவன் பிள்ளைக்கு எங்கேயோ வெளியே போயிருந்தான் பாருங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவன் வந்தா பாரு. அந்த பிள்ளைய விடவே இல்லை. உள்ள போறியா இல்லையா நான் உள்ளே போகவே இல்லை. எங்கள் நாத்தனா மட்டும்தான் உள்ளே போச்சு. அவன் உள்ளே போனதுக்கு வரையாலன்னு மறுபடியும் இப்படி கை பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்ததுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்ல அந்த பொண்ணு. ஆனால் இழுக்கிறேன், பயந்து வரல. என்ன பண்ணி மிரட்டி வச்சுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு. வாயை திறந்து எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாம் கூட இருக்கிறாங்களே சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் வந்தோம்னா மறுபடியும் அடிப்பாங்க. அதனால என்கிட்ட எதுவுமே சொல்லாதே அப்படியே அழுவுது. நாங்கள் அழுகுறோம், அது அழுவான். அப்படியே அழுதுன்னு 2 பேரும் அழுது. நான் என்ன பண்ணேன், அப்படியே கேட்டு அவன் என்ன பண்ணான், அடுத்தது என்ன அடிக்குது கை நோங்கினான். ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லைன்னா உங்களை அடிச்சு வெளியே தூக்கி போடுவானு என்னை எங்கள் நாத்தனார். நான் அதோட வந்தா வா, நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி. கூப்பிடும் போது என்ன நினைச்சு கூப்பிடுறீங்க? இனிமே அங்க போகாத. ஆமா, நானே பாத்துக்கிறேன் புள்ளிய. இதுக்கு மேல தேவையே இல்லைன்ற நான் ஒரே வார்த்தை, வேணாம் நீ வா, நான் கஞ்சி ஊத்துறேன். உன் பிள்ளைங்களா, உனக்கு எந்த பிள்ளைய கூப்பிடுற? உன் புள்ள 3 பசங்க, உன் கூட எது வருது அதை இட்டுன்னு வந்துனே இரு. வராதான் அவங்ககிட்ட விட்டுரு. நான் கூப்பிட்டேன், ஆனால் அந்த பிள்ளை வரல. அவன் மிரட்டி வச்சிருந்தனால வரவே இல்லை. சரண்யாவுக்கு பிறந்த 3 பிள்ளைகளும் அப்பாவையும் பாட்டியையும் கண்டாலே ஒண்ணுக்கு போய் விடுவார்கள் என கூறுகிறார் காவேரி. பிள்ளைகளுக்காக கணவர் மற்றும் மாமியாரின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டு திருவண்ணாமலையிலேயே இருந்து விட்டார் சரண்யா. அதுதான் அவரது மரணத்திற்கும் காரணமாக அமைந்து விட்டது. அதுவும் துண்டு துண்டாக கூறு போடப்பட்டிருக்கிறார். தீபாவளியை ஒட்டி சரண்யா காணாமல் போய் 10 நாட்களை கடந்து விட்டது. மாமியார் சிவகாமி திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் மருமகளை காணவில்லை என புகார் கொடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கி இருந்தார்கள். இது எதுவுமே காவேரிக்கு தெரியாது. என்னம்மா இப்படிப்பட்டவனு குத்துக்கிறியாமான்னு கேட்டாங்களா. நீ போய் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லை தீபாவளி இப்போ வரேன்னாங்க.
அதுக்கப்புறம் நான் போய் திருவண்ணாமலை அவங்க சொன்ன அப்புறம் வீட்டை கொண்டாந்து பையெல்லாம் சாப்பாடு பையெல்லாம் கடாச்சிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு போய் வீட்டில் போய் குரல் கொடுத்தேன். சன்னியாக 10 குரலாட்டம் விட்டேன். பசங்களை கூட்டா பசங்க இல்லைன்ட்டு அவங்க மச்சன் தான் மேலேருந்து ஓடியாந்தான். அவன் ஓடி வந்து இல்லை பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்க்குது, என்ன வேணும், வண்டியை தந்துக்கிறியான்னு கேட்டான். ஆமாம் வண்டி தான் தந்துன்னு. சரி பசங்க ஸ்கூல் போய்க்குது, எங்கள் பொண்ணை காணாம எங்கன்னு கேட்டேன். போலீஸ் வந்துட்டு என்ன உங்கள் பொண்ணை காணும்னு சொன்னாங்களா? சொல்லலை அதெல்லாம். வீட்டில் யாரா இருக்கிறாங்க என்னன்னு பாருங்க, அவங்க என்ன பதில் உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அப்பயும் இந்த டவுட்டே வரல. சரி ஏதோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு பழகுது இந்த பொண்ணு. சரி நான் அதுமாரி தான் கொடுத்துருக்குறேன்ட்டு போய் பார்த்துட்டு கத்திட்டு அவன் நக்கலாக பதில் சொன்னான். அப்படியே வந்து இந்த 3வது வீட்டில் இருந்தான். அவங்க ஒரு பாப்பா தெரிஞ்ச பாப்பா அதுக்கிட்ட அவன் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, ஐயோ உங்கள் வீட்டு தாம்மா இருக்குதுன்னு நினச்சின்னுக்குறோம், ஒரு வாரமாக பசங்க மட்டும் தாம்மா ஸ்கூலுக்கு போகுது, உன் பிள்ளைய வெளியே இல்லைம்மான்றான். அதான் நேராக நான் டவுன் ஸ்டேஷன் வந்துட்டேன். காவேரியை அழைத்து கொண்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள குருபரப்பள்ளி வனப்பகுதிக்கு சென்றிருக்கிறது போலீசாரின் வாகனம். அங்கே இன்னொரு வண்டியில் சரண்யாவின் கணவர் கோபியும் அழைத்து வரப்பட்டிருந்தார். எங்களுக்கு போகிற வரைக்கும் பொண்ணு சேர்த்துதுன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு இவங்களும் சொல்லலை. அப்போல்லாம் அவன் வந்து பெங்களூரில் ஒரு பொண்ணு தொடர்பில் இருக்கிறான் பாரு, அங்கே போய்க்கிறான். அங்கே போய் கிருஷ்ணகிரி போகணுன்னு நாங்கள் பாருங்கள் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட சொல்லி நாங்கள் மானான்னு தான் சொன்னோம். டீ சாப்பிடுங்கம்மா கிருஷ்ணகிரி போகணுன்னும் போது தான் எங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆச்சோ தெரியல, பிள்ளைக்கு என்னவோ தெரியல, அம்மா தூரம் கூப்பிட்றாங்களே, எதனா பண்ணிக்கினே அடித்து அங்கே எங்கன்னா சொந்தக்கார வீட்டுக்கு எங்கள் சொந்தக்கார வீட்டுக்குது அங்கே எங்கன்னா போய் எங்கன்னா இதுவும் ஆகிடுதா எண்ணத்தை அந்த இதுவில் தானே நாங்கள் போன மகாச்சு. புள்ள செத்து போச்சு, இது மாதிரி வெட்டி போட்டான்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே போயும் தெரியாது. எங்களை வண்டி விட்டுலாம் இறக்கூட விடல அவங்க. கிருஷ்ணகிரிக்கு அண்ணாண்ட இந்த மேலுமலைன்னு அந்த 2 பக்கம் மலை, அந்த வண்டியில் அவனை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுருந்துருப்பாங்க. எனக்கு மரிமோடு கிட்ட விடல, நாங்கள் வண்டி விட்டு இறங்க விடல. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் டிரைவர் கார் ஓட்டி போன டிரைவர் கொம்பால் குத்தி அன்றைக்கி போயிது தேடி 4:30 மணிக்கு மேலே தான் எடுத்தாங்களே. கைப்பை அப்படியே பேகு 5 கிலோ கவர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் கவர், அதில் அப்படியே குச்சி விட்டு அப்படியே 3 கவர் தூக்கிட்டு வந்தோம். தலை பாகம் இந்த சைடு ஒரு தொடை, மீதிலாம் ஒன்று கூட ஆகல. எங்கே போட்டானா? அதே காட்டில் தான் எங்கே பார்த்தாலும் போட்டுக்கிறான். போட்ட இடம் அதான்னு காமிக்கிறான். சில மணி நேரத்தில் கோபி அடையாளம் காட்ட சரண்யாவின் உடலை சில பிளாஸ்டிக் பைகளில் எடுத்து வந்தார்கள் காவல்துறையினர். சூர்கேஸில் போட்டு வெட்டியிருக்கான். வெட்டி அம்மாவும் பிள்ளையும் வெட்டி சூர்கேஸில் போட்டுன்னு பசங்களை மலை சுத்த போகலான்னு கூட்டுக்கின்னு திருச்செந்தூர் போய்கிறான். வீட்டில் வந்து பிள்ளைக்கு நடு பையனுக்கு பிறந்த நாள் கும்பிட்டுக்கிறாங்க. ஒரு ஐட்டம் இட்டு போய் நாங்கள் விட்டு வரும்போது அவன் சொன்னான், உனக்கு கண்ட துண்டமாக வெட்டி போட்டால் கூட காக்கா குதி கூட தூக்கி போவாதுன்னு சொன்னான் என்கிட்ட. அந்த ஒரு சண்டையில் என்கிட்ட. கோபிக்கு பெங்களூருவில் ஒரு காதலி இருப்பதாக சொன்னார் காவேரி. அந்த காதலி கொடுத்த நகைகளை வைத்து கோபி வட்டி தொழில் செய்து வந்தார். காதலியை பார்ப்பதற்காக கோபி அடிக்கடி பெங்களூர் சென்று விடுவதால் அது பற்றி சரண்யா கணவரிடம் கேட்டிருக்கிறார். காசு கொண்டு வராத நீயெல்லாம் காதலி பற்றி பேசலாமா என்று சரண்யாவை கோபியும் அவரது மாமியார் சிவகாமியும் சேர்ந்து கொலை செய்து விட்டதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். இதைத் தொடர்ந்து கணவர் கோபி, மாமியார் சிவகாமி, கோபிக்கு உதவி செய்த நண்பர் விஜயராகவன் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவனை வெளியே விட்டா எல்லாமே தொழுத்துங்க சார். எனக்கு தெரிஞ்ச அளவு இவனை வெளியே விடக்கூடாது. தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு என் பிள்ளைய பண்ண மாதிரி எத்தனை பிள்ளைய அவன் பண்ணுவான் இன்னும்.